அதிமுக நிர்வாகி ஜக்பர் அலி கொலை சம்பவத்தை கண்டித்து குறைதீர் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்திருக்கின்றனர். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே படுகொலை, அதாவது லாரி ஏற்றி கொல்லப்பட்ட சமூக ஆர்வலர் ஜக்பர் அலி மரணத்தில் நீதி வேண்டியும் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலை காப்பாற்ற வேண்டியும் விவசாயிகள் இன்று விவசாய குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். இது அந்த பகுதியில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கனிம வளங்களுக்கு எதிரான கொள்ளையை நடைபெற்று வருவதாக கடந்த 13ஆம் தேதி சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜக்பர் அலி வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். இந்த மனு அளித்து 3 தினங்களே ஆன கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுப்பா பள்ளிவாசல் பகுதியில் கல்குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் ஜக்பர் அலி. இதனைத் தொடர்ந்து திருமயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தமாக கல்குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் கைது செய்துள்ளனர். நேற்று கூட ஒருவர் சரணடைந்தார். அவரையும் இன்று திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இந்த சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜக்பர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அதன் எதிரொலியாக ஜக்பர் அலி குற்றம் சாட்டப்பட்டிருந்த தொலையனூர் மற்றும் உள்ள ராசு, ராமையா ஆகியோருக்கு சொந்தமான 6 கல்குவாரிகளில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை திருச்சி மண்டல உதவி இயக்குநர் சுரேஷ் உத்தரவின் பேர்ல திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிம வள அதிகாரிகள் ட்ரோன் உதவியுடன் கற்கள் வெட்டி எடுக்கும் பகுதிகளை ஆய்வு செய்தனர். மேலும் தொலைநோய் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட சர்வே எண் 409, 430 RR கிளஸ்டர் நிறுவனத்தின் உரிமம் கடந்த 2023 ஆண்டோடு உரிமம் நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கல்வெட்டி எடுக்கப்பட்ட சம்பவமும் அம்பலமும் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு வரும் சூழ்நிலையில தற்சமயம் இந்த சம்பந்தமாக, அதாவது சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலியாக இன்று நடைபெற இருந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற இருந்த குறைதீர் கூட்டத்தில் சமூக ஆர்வலர் ஜக்பர் அலி அவரது கொலையை கண்டித்தும் அதற்கு நீதி வேண்டியும் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் இதுபோன்ற கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், கொலைகள் சம்பவத்தை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலேயே மனு அளித்துவிட்டு இந்த விவசாய குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்தனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். கிராமத்தை போட்டிய நல்லா சொல்லாதே. நல்லா பணத்தை எடுக்கும், நல்லா முகம் சேர்க்காப்புல இருக்கும்.